நம்ம மேல மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மேலேயும் தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை எல்லா ஜனங்கள் மேல தேவன் கிருபையா இருக்கல, கோபமா தான் இருக்கார் அப்படின்னா இன்னைக்கு உலகம் இருந்திருக்காது. ஒரு முறை மனுஷனுடைய பாவம் தேவ சந்நிதியில எட்டினது. நோவா காலத்துல மக்கள் செய்த பாவம் தேவ சந்நிதியில எட்டினதுனால எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஏன் கேட்டா மனிதனுடைய பாவம் அவ்வளவு உயர்ந்திருந்தது. இப்போ நோவா காலத்து பாவத்தையும் இந்த காலத்து பாவத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தை விட அதிகமான பாவத்துக்குள்ள இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குது. ஆனா நோவா காலத்துல அழிச்ச மாதிரி இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு பாவம் பெருகியும் அழிக்கல. ஏன் தெரியுமா? எல்லாரும் மேலேயும் தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், அவரை பகைக்கிறவர்களை, அவர்களை தூசிக்கிறவர்கள் மேல கூட கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? எல்லா மனுஷருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். எல்லா மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினால் அந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக இன்றைக்கு எல்லாரும் மேலையும் தேவன் தயவுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கிருபையால் வாழ்வதால் கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன்.